தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல பரமனை அரெஸ்ட் பண்ணி ரிஷி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுறாப்ல. பரமன் என்ன சொன்னாலும் கேட்கறதா இல்ல. இதுதான்டா சந்தர்ப்பம் அப்படின்னு ரிஷியும் அத யூஸ் பண்ணிக்கிறாப்ல. ஒரு பக்கம் நம்ம இளமதி போய் அவங்க அப்பாவ பார்த்துட்டு பயங்கர கோவமா அவன சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு டயலாக் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. "நீ என்னம்மா பேசுற? யார பத்திம்மா பேசுற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அந்த பரமன தான்" அப்படின்னு சொல்ல, "பரமன் தாம்மா என்னைய இங்க ஆஸ்பத்திரியிலேயே கொண்டு வந்து என் உயிரையே காப்பாத்தியிருக்கான். நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. அங்க வர்ற டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, "உங்க அப்பாவுக்கு சின்னதா மைல்டு அட்டாக்கு. கரெக்ட்டா நானு நேரத்துல கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாப்ல" அப்படின்னு நடந்தத அவரும் சொல்ல, அப்பதான் "ஐய்யய்யோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமே! உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்ம பரமன் மேலேயே கேஸ் குடுத்துட்டோமே!" அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள பரமன போலீஸ் ஸ்டேஷனுக்கே அழைச்சுக்கிட்டு வந்து லாக்கப்ல அடைச்சர்றாங்க. இளமதி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரிஷிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா, இந்த ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன எடுக்காம பரமன லாக்கப்ல வச்சு அடிக்கிறதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் மெசேஜ போட்டு விட்டர்றாங்க. இந்த மாதிரி பரமன் மேல எந்த தப்பும் இல்ல. அவன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ இங்க என்ன நடக்குது? ரிஷி வந்து இப்படிலாம் பண்ணுவாரு அப்படிங்கிறது இளமதிக்கும் தெரியாது இல்லையா? ஸோ மெசேஜ போட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சர்றாங்க. அவங்க அப்பாவ பார்க்க ஆரம்பிச்சர்றாங்க. இந்த ரிஷியும் வெளியில வந்து ஃபோன் எடுத்து மெசேஜ படிச்சர்றாப்ல. இந்த சந்தர்ப்பத்த விட்டா இந்த பரமன் நம்மகிட்ட மாட்ட மாட்டான். நீயே வந்து கேஸ வாபஸ் வாங்குற வரைக்கும் இவன நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போயிட்டு பரமன அடிக்க ஆரம்பிச்சுட்டாப்ல. இப்ப கைப்புள்ளையும் வந்துடுறாப்ல. கைப்புள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தடுத்து பார்க்குறாப்ல. ஆனா கைப்புள்ளையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சர்றாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இளமதியோட அம்மா, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க இல்லையா? அக்கா அவங்களும் வந்துர்றாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்டர் பரமன வெளியில விடாம இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சிருந்தா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமன வந்து அடிக்கிற வேலையாவே வச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.